பிக் பாஸ் சீசன் 7 ஃபினாலே வீக்குங்க. இது ஃபினாலே வீக்கு பயங்கரமான ஒரு பரபரப்பான முறையில் இந்த வாரம் இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ட்ராக்கிங் டாஸ்க்னு ஒன்று இருக்கும். அது ஒரு முறை வச்சாங்க, அதுக்கப்புறம் வைக்கவே இல்லை. இப்போதும் 2 முறை வைப்பாங்க, இதுக்கப்புறம் நடக்குதான்னு பார்ப்போம். அதேமாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன முறை கூட விக்ரமுக்கெலாம் பாதி தாடி சேவ் பண்ணியிருந்தாங்க. ஏடிகேவுக்கு மாயாவி மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். மைனா கூட முடி வெட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ்னு ஒரு டாஸ்க் இருக்கும். அதுவும் இந்த முறை இல்லை. அதுமாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்னுடைய என்ட்ரி அது பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் யாரும் உள்ளே வரல. நாளையிலேருந்து ஒவ்வொருத்தவங்களாம் உள்ளே வரும். அந்த காட்சிகளையும் நம்ம பார்ப்போம். அவங்க என்ன மாதிரியெல்லாம் விஷயங்கள் பண்ண போகிறாங்கன்னு. கடைசி நாள் பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டி பார்லர்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் அழகுபடுத்தும் அந்த காட்சிகள்லாம் பார்ப்போம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஏதோ ஒரு காயின் ஒன்று வாங்கி போட்டுட்ருக்காங்க. அதுக்கு இதுவரையும் கிடைச்சதே ஒரு பீஸா தான் போல இருக்குது. மற்றபடி அது பெருசாக யூஸ் ஆகலை. பார்ப்போம் அது ஃபினாலே வீக்லேயே அதை பயன்படுத்துகிறாங்களான்னு. இப்போ நம்ம பிக் பாஸ் அன்அஃபிஷியல் ஓட்டிங்க்கு வந்தோம்னா அர்ச்சனா பார்த்தீங்கன்னா 53.18. எப்போதும் 40% தான் இருப்பாங்க. இந்த முறை இன்னும் ஹைக் ஆகிற அந்த காட்சிகளை பார்க்குறோம். 2வது இடத்துல மணி, 3வது இடத்துல தினேஷ், 4வது இடத்துல மாயா, 5வது இடத்துல விஷ்ணு. ரொம்ப சொற்ப வாக்குகள் இருக்காரு. கடைசி இடத்துல நம்ம எதிர்பார்த்தது போல விஜய் வர்மா இருக்காரு. இதே மாதிரி ஒரு மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா 6 பேர் ஃபினாலே இருக்காங்கன்னு. ஆனால் இந்த முறை தெலுங்கு பிக் பாஸில் வந்து 6 பேர் இருந்தாங்க. அதனால் தமிழ் பிக் பாஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அர்ச்சனா வந்து டேக் ஹியூஜ் லீட் இன் அன்அஃபிஷியல். என்ன மாதிரியான நிகழ்வுலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. சரி, இதில் வந்து பிக் பாஸில் வாக்களிக்கிறதுக்கு வந்து இது அன்அஃபிஷியல். நீங்கள் வாக்களிக்கலாம், அது வந்து கணக்கெல்லாம் வராது. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வாக்குகள் செலுத்தணும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ்க்கு மிஸ்டு கால், 10 மிஸ்டு கால் டெய்லி இருக்குது. ஒரு ஹாட் ஸ்டார் ஓட்டு 10 மிஸ்டு கால். உங்களுக்கு யாராவது கண்டஸ்டன்னுடைய மிஸ்டு கால் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பேஸ் பண்ணுறேன். இல்லை தனி வீடியோவை கூட அது பண்ணுவோம்.